ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு லைஃப் ஆஃப் கோமாலிஸ். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் வந்திருக்கோம். அந்த சேலஞ்ச் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்க் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அ ஃபியூ கொஸ்டின்ஸ். இது இப்படி சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், நான் இவனை கேள்வி கேட்க போகிறேன்னா இல்லை இவன் என்ன கேள்வி கேட்க போகிறானா. அதுதான் இல்லை, நாங்கள் வந்து எங்கள் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸில் வந்து ஒரு போல் போட்டிருந்தோம், கொஸ்டின் போல் மாதிரி. உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்டே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் என்ன கேட்பீங்கன்னு. ஸோ அந்த கேள்விகள்லாம் வச்சு இன்றைக்கி ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணலான் இருக்கோம். அதுதான் நண்பர் இப்போ வந்து சைன் லாங்குவேஜ்லாம் காட்டிகிட்டு இருக்காரு. இப்போ அதை தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எனக்கு வந்த கேள்விகள்லாம் அவர் படிப்பார். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஃப்ரெண்டான்னு சொல்லுவாங்க, ஆனால் சில பேர்கிட்ட நம்மளை விட்டு கொடுத்துருவாங்க. ஏன்? நல்ல கேள்வி தான், நல்ல சூப்பரான கேள்வி தான். ஏன்னா எனக்கு வாழ்க்கையில் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினச்சி நான் நிறைய பேர்கிட்ட வந்து போயிட்டு நிறைய நம்ம கொடுப்போம்ல. நம்ம கொடுக்கும்போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம், இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது ஒரு வியாபாரம் இல்லை, காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறதுக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம காசு கொடுத்து எதுவுமே திரும்பி வாங்க முடியாது. நம்ம மட்டும் கொடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கும், அவங்க கொடுக்காத மாதிரி இருக்கும். அது நியாயமான ஒரு விஷயம் தான். ஆனால் அது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மள தான் நம்ம கேள்வி கேட்டுக்கணும், ஏன் நம்ம அப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க கொடுக்க ரெடியாக இல்லாத போது நம்ம மட்டும் போய் ஏன் நம்மளே கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. என் பர்சனல் லைஃப்லையும் சேர்த்து. அதாவது ரொம்ப நாள் பழகியிருப்போம், ஆனால் நேற்று வந்து ஒருத்தவங்களுக்காக நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு அவங்க கூட வந்து அப்படியே போயிடுவாங்க. நம்ம இருக்கிறதே கண்டுக்க மாட்டாங்க, நம்ம யாரோ மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போல்லாம் எனக்கு லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆகாஷ் சொன்னபடி பார்த்தீங்கன்னா, நேற்று வந்தவங்களுக்காக நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நேற்று வந்தவங்க இன்னொருத்தவங்களை பார்த்தோன்னே அவங்கள விட்டு போயிடுவாங்க. ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி தான், எல்லார் வாழ்க்கையும் நடந்துக்கிட்டே இருக்கும். இதை ஸ்டாப் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஸோ இவ்வளோதான், எங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். ஸோ உண்மையாக இருங்க, ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்போ, இன்னைக்கு உண்மையாக இருங்க, அவ்வளோதான். அதாவது என்னன்னா, நீங்கள் உண்மையாக இருக்கீங்களோ இல்லையோ அது வந்து ரெண்டாவது. ஆனால் ஒருத்தர்கிட்ட வந்து நான் உங்களுக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்காக இருக்கும் போது அதை எடுத்துக்கிட்டு திருப்பி அவங்களுக்கு தேவைப்படும் போது விட்டு போகிறது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரைட். அதுதான் எனக்கு தோணுது. ஸோ அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் தாஸா இல்லை லாடு லபக்கு தாஸா? இது ஏதோ அவர் விவேக் வந்து அந்த டாக்டர்கிட்ட நைட் ஃபோன் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. சொல்லுங்க, நீங்கள் வெறும் தாஸா இல்லை லாடு லபக்கு தாஸ்? உங்களுக்கு வந்த கேள்வி தான். வெறும் தாஸுக்கும் லாடு லபக்கு தாஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒன்றும் இல்லை, இது ஒரு கேள்வியே இல்லை. ஃபர்ஸ்ட் ஏன் இப்படி ஒரு கேள்வி வந்திருக்குன்னு தெரியல, அதுவும் நம்ம நண்பருக்கு வந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவர் லாடு லபக்கு தாஸ்ன்னு அவரே வந்துருக்காரு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அச்சா உன்னை ஏன் அந்த பொண்ணு வேணாங்கிறான் தெரியுமா? ஏன்னா நீ அவளுக்கு வேணாண்டா. எனக்கு இல்லை, அந்த பொண்ணுக்கு நான் வேணாண்டா. ஆமாம். ஸோ அதாவது எப்படின்னா, இப்போ லைஃப்பில் வந்து நம்ம நிறைய அதே தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம நிறைய கொடுப்போம், அது திருப்பி கிடைக்காது. ஸோ நம்ம திருப்பி கிடைக்கணும்னு எதிர்பார்க்குற இடம் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். அதை தாண்டி நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம கொடுக்கறது திருப்பி வரணும்னு நினச்சா லவ்வில் அது வராதுங்க. லவ்வில் நம்ம லவ் பண்ணுறோமா, நம்ம ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்கள பிடிச்சிருந்தாலும் என்ன ஆனாலும் அவங்கக்கிட்ட வந்து நம்ம அதே ஒரு கன்சிஸ்டன்சியாக அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும். நம்மளை வேணான்னு சொன்னாலும் சரி, நம்மளை வேணும்னு சொல்கிறாங்கனாலும் சரி, வேணும்னு சொன்னால் நல்லது, வேணான்னு சொன்னாலும் நல்லது. யாராவது ஒருத்தவங்க எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு பிடிக்காம நம்ம கூட இருக்கிறது நம்மளே ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களே ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அவங்க நம்ம கூட இல்லாதது நல்லது தான். அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கூட வந்து பேசுறது நிறுத்த தேவையில்லை. ரீசனே இல்லாமல் பேசுறது நிறுத்த தேவையில்லை. ஏன்னா இட் ஹர்ட்ஸ் அ லாட். எல்லாருக்குமே அது ஹர்ட் ஆகும். எனக்கும் அப்படிலாம் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ அப்படி ஹர்ட் ஆகிற விஷயம் வந்து நீங்கள் வேணும்ட்டே பண்ணல, உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்க கூட நினச்சாங்கன்னா கூட அவங்க கூட ஃப்ரெண்டாக கூட இருங்க. அதை தாண்டி ஒன்றுமே இல்லைன்றதை தெளிவாக சொல்லிடுங்க. அதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அதை விட்டு அவங்கள அவாய்ட் பண்ணுறது, யார் ஒருத்தரையும் அவாய்ட் பண்ணுறது ஒரு இதனால தான் அவங்க அவாய்ட் பண்ணுன்னு சொல்கிறது நியாயமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நியாயம் இல்லை. நண்பர் என்ன நினைக்கிறான்றது நண்பர்கிட்ட கேட்டால் தான் தெரியும்.
ஏதாவது ஒண்ணு அவாய்ட் ஆனா பரவாயில்ல, பாக்குறதெல்லாம் அவாய்ட் ஆகுது. ஸோ எனக்கு இதை பத்தி பெருசா அதாவது பேசுறதுக்கு படத்துல வந்து சொல்லுவாங்கல்ல, "She's not only girl, better avoider." அந்த மாதிரி நண்பரை பாக்குறவங்க எல்லாம் இப்போ புது விதமான அவாய்டு வேற வந்துருச்சுங்க. எப்படின்னா ரிஜெக்ஷன்லயே ஒரு புது விதமான ரிஜெக்ஷன் இருக்கு. நீ ரொம்ப நல்லவன், அதனால நான் உன்னை ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்றாங்க. உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. அப்போ நீ என்ன அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க தோணுது. பட் ஆனா அப்படி கேட்காதீங்க, விட்டுருங்க. அவங்க ஒரு ரீசன் கொடுத்துட்டாங்க, நீங்க ரொம்ப நல்லவன், அவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல பழகான ஒரு பொண்ணு கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ இவங்க நல்லவங்க இல்ல போல, இவங்க கேட்டாங்க. இல்ல அதுவும் இல்லாம அது சொன்னா கூட பரவாயில்ல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, நீ ரொம்ப நல்லவனா இருக்கு, அதுதான் உன் பிரச்சனை. அது அப்ப இவங்க என்னடா எதிர்பார்க்கறாங்க? இவங்க இந்த வடிவேல் பண்ண தெரியுமா, இப்படியும் பேசுறாங்க இப்படியும் பேசுறாங்க. ஸோ புரிஞ்சுக்கவே முடியலங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது நான் சுத்த முடிச்சிடறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ நம்ம கிட்டே வந்து சொல்லுவாங்க, சார் நல்ல பசங்க நம்ம போய் சொல்றோம், நீங்க ரொம்ப நல்லவங்க, என் பக்கத்துல இருக்காதுன்ற பையன் இப்படியே சொல்லுவாங்க. இந்த நல்ல பசங்க எங்க இருக்காங்க? அப்ப நான் சொல்றேன், கண்டிப்பா தெரியலையா? பாத்தீங்கன்னா அந்த நல்ல பசங்க அவங்க பிளாக் லிஸ்ட்ல தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க நல்லதா பேசினா பிளாக் பண்ணி விட்டு போயிடுறாங்க. ஸோ ஒண்ணுலங்க, அவ்வளவுதாங்க. அழுகுறாங்க இப்போடா. ஸோ இதோட இந்த கொஸ்டின் முடிச்சுக்கலாம். விட்டா இதை பத்தி ஒரு நாள் ஃபுல்லா கூட பேசலாம். ஸோ ஏன்னா எல்லாருக்கும் தெரியுமே, இந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் நடந்திருக்கும், எல்லாரும் இருந்திருப்போம் இந்த சுச்சுவேஷன்ல, பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி. ஸோ இது எல்லாருக்கும் பொருந்தும். நாங்க ஸ்பெசிபிக்கா சொல்லல, எல்லாருக்கும் பொருந்தோம். ஆமா, இதை நாங்க சொல்றோம், திரும்பவும் சொல்றோம், இது எல்லாருக்கும் பொருந்தோம், பாத்துக்கோங்க. எஸ். ஸோ அடுத்த கொஸ்டின், நான் அந்த பையனை பத்தி திரும்பி உங்ககிட்ட பேசும்போது இல்ல ஃபீல் பண்ணும்போது என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்? மேபி இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் இல்ல இது வந்து ஒரு பொண்ணு கேட்டிருக்காங்க. பொண்ணு கேட்டிருக்கு. பொண்ணுங்களா நினைப்பீங்களா? எனக்கு புரியல. ஏன்னா பசங்களுக்குள்ள இது வந்து காமனா நடக்கும். நான் பல கதைகளை எங்க புலம்புவோம், பல கதைகளை எங்க புலம்புவோம். பட் ஆனா பொண்ணுங்க அதை பண்ணுவீங்கன்றது எங்களுக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா நாங்க இது வரைக்கும் பார்த்தவங்க யாரும் அது பண்ணதில்லை. நான் அதுக்காக எல்லா பொண்ணுங்களும் புலம்ப மாட்டீங்க, பசங்களை பத்தி கவலை கூட பண்ண மாட்டீங்கன்னு சொல்லல. பட் இருந்தாலும் சில எக்ஸ்டென்ஷன். ஸோ அதனால வந்து கேட்கவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியா இருக்கு. நீங்க புலம்புவீங்க தெரியறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் என் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து என்கிட்ட வந்து ஒரு பையனை பத்தி புலம்புனது இல்லை. எனக்கு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸே இல்லை சொல்ல போனா. ஸோ எனக்கு இதை இப்படி கேட்கறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஸோ இதை இவனே பேசுவான். என்னடா பேசுறேன். ஸோ இது வந்து எப்படின்னா, அவங்க புலம்புறதுனால பிரச்சனைன்னு நினைக்க மாட்டாங்க. அந்த பையனாலதான் உங்களுக்கு பிரச்சனை, அது உங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் இது நடக்கிற விஷயம் தான். நம்ம யார் பின்னாடியாச்சும் போவோம், அவங்க நம்மளை வேணான்ட்டு போவாங்க. அப்புறம் அவங்களே திரும்பி வந்து நம்ம வேணும்னு வரும்போது நம்மளுக்கு அதர் ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதுவும் நினைக்கிறேன். இல்ல அப்படிலாம் எனக்கு நடந்ததில்ல. வேணானா ஒரு தடவை வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, அவங்க யாரும் வரதெல்லாம் இல்லை. ஸோ ஒரு தடவை வேணாம் இல்லை. அதாவது எங்க வாழ்க்கையில வந்து நாங்க யாருக்குமே வேணாம். நாங்க எங்களுக்கு யாராவது பிடிச்சாலும் நாங்க வேணாம், அவங்களுக்கு யாராவது எங்களை பிடிச்சாலும் அவங்களுக்கு நாங்க வேணாம். ஸோ மொத்தத்துல நாங்க ஒரு வேணாம் கேங்க இப்போ வீணா போயிட்டு இருக்கோம் சொல்ல போனா. ஸோ நீங்களும் வந்து எங்க கூட வந்து சேர்ந்துக்கோங்க, ஃப்ரீயா இருக்கீங்கன்னா. வந்து ரொம்ப சிம்பிள், இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட ஃப்ரீயா உங்க மனசுல இருக்கிறதுனா பேசலாம்னு நினைக்கிறது உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான். ஸோ அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. இல்லை கேட்டதே ஒரு 1000 வாட்டி கேட்டாலும் இவெல்லாம் புலம்ப முடியாது. ஏன்னா 1000 வாட்டி இவங்க கிட்ட ஒரே கதையை திருப்பி சொல்லியிருக்கேன், பல ஆங்கிள் பல டிசைன்ல. கதையை சொன்னா பிளாக் வாங்கினா ரிப்பீட் பிளாக்லாம் ரொம்ப அவசியமா நண்பரே. எல்லாரும் பிளாக் வாங்குறதா, நீ வாங்கியிருப்பா நானும் வாங்கியிருப்பேன், பார்த்துட்டு இருக்கோம் கூட பிளாக் வாங்கியிருக்கலாம். ஸோ பிளாக் பண்ற ஜாதியா கூட இருக்கான். ஸோ பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ஒரு பெருசா இல்லை, அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருங்க. வாழ்க்கையில ஒன்று இதோட நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, உன்னெல்லாம் எப்படி இன்னும் உன் வீட்டில் வச்சு சோறு போடுறாங்க? பேசிக்காக பெற்றுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து பையனாவோ இல்லை பொண்ணாவோ பிறந்துட்டோம். ஸோ இது வந்து ஆண் மேலேட்ட லாஸ்ட் 3 போட ஆகாஸ் என்ன அப்படி சொல்லாத. ஸோ பெற்றுட்டாங்க, அவ்வளோதான் இதுக்கு ரீசன். ஸோ சோறு போட்டு தான் ஆகணும். சோறு போடலன்னா பக்கத்து வீட்டில் போய் சாப்பிட வேண்டியது, இல்லைன்னா ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க, அவ்வளோதான். அதுக்குன்னு ஹோட்டலே போயிட்டீங்க, அதிக வயிறு கெட்டு போயிடும். ஸோ எங்கேயுமே சரி, நேற்று நைட் என்ன சாப்பிட்டேன்?
ஹோட்டல் ஃபுட் இது கேட்கணும். ஹோட்டல் ஃபுட் இஸ் நாட் ஃபார் ஹெல்த். இவனே சொல்லுவான், இவனே திம்பான். இல்ல எல்லாரும் சுட சுட பிரியாணி நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஹோட்டலா இருந்தா போய் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கேள்விக்கு போகலாமா? அடுத்த கேள்வி போயிடலாம். Why didn't you value your true friend who stood for you at your worst times and prioritize someone who didn't? புரியல, திருப்பி சொல்லுங்க. ஓகே, தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல உங்க 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 worst டைம்ல ஒரு ஃப்ரெண்ட் வந்து உங்க கூட நிக்கும் போது நீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூவா எடுத்துக்காம, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூவா எடுத்துக்காம வேற யாருக்கோ நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதாவது அப்படி இல்ல, அவர் இன்னும் கரெக்டா தான் சொல்றாரு. பாவம் நண்பர்கள் திக்கிறாரு. ஆமா, எனக்கு லைட்டா திக்கு வாய்க்க அப்படின்னு பேசுறேன். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கேட்கறது ரொம்ப சிம்பிள். எனக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உன் ஃப்ரெண்ட்ஷிப் வால்யூ பண்ணி நான் உனக்காக எவ்வளோ இடத்துல நின்றுருக்கேன், ஆனா நீ எனக்காக ஏன் இந்த இடத்துல நிக்கல அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, வேற ஒருத்தவங்க நீ ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்ட அப்படின்னு. ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். என் வாழ்க்கையில வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வாழ்க்கையில நான் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு, இவன் ஒன்று, இன்னும் சில பேர், அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் லிமிட்டட் சர்க்கிள் தான். ஆனால் என் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் யாருக்காகவும் நான் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு ஃப்ரெண்டுன்னு ஆயிடுச்சுன்னா ஃப்ரெண்டு. நீ இப்படி பண்ணிட்டேன், நான் அவனுக்கு ஃப்ரெண்டாலாம் இருக்க மாட்டேன்னுலாம் போக மாட்டேன். என்கிட்ட பேசாமல் போனவங்க என்கிட்ட வந்து பேசினாலும் நான் எப்போவுமே நார்மலாக பேசுகிற மாதிரி தான் பேசுவேன். பட் ஆனால் அது வந்து எல்லா நாள்லையும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போது ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நம்ம இருக்கோம்னு வைங்களேன், நம்மளுக்கு தெரியும் நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கோம். பட் ஆனால் அவங்க அது வேல்யூ பண்ணலன்னா தப்பு யார் மேலேன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மேலே தான். அப்படி ஒரு ஃப்ரெண்டுக்காக நீங்கள் ஏன் போய் நிற்கணும்? லைக் நம்மளுக்கு நிறைய இன்ஸ்டன்ஸில் தெரியும் இவங்க வந்து நம்மளை வேல்யூ பண்ணலை அப்படின்னு நிறைய இன்ஸ்டன்ஸில் தெரியும். பட் ஆனால் நம்ம ஃப்ரெண்டுன்றதுனால அவங்க கூடவே இருப்போம். ஸோ அவங்க வேல்யூ பண்ணாதது தெரியும் போதே அவங்கள விட்டு விலகிறது எவ்வளோ பெட்டர். ஏன்னா உங்களுக்காக அவங்க ஏதோ ஒரு இடத்துல நிற்காம போவாங்க, அதை நீங்கள் போய் கேட்பீங்க, அது ஒரு சாக்கா வச்சு அந்த முழு ஃப்ரெண்ட்ஷிப்புமே முடிச்சுப்பாங்க. அதுதான் எனக்கு தோணுது. நண்பருக்கு என்ன தோணுதோ? பேசிக்காக இது எல்லாருக்கும் நடந்திருக்கும். நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாமே உங்களுக்கு நடந்ததுனால நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் நடந்திருக்கு, எங்கள் 2 பேருக்கும் நடந்திருக்கு, வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அந்த டைமில் இருப்போம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஏதோ அவங்க லவ் ஃபெயிலியரோ இல்லை ஏதோ ஒரு வீடியோ கஸ்டமரோ நம்ம கிட்ட பேசும்போது அந்த டைமில் நாங்கள் இருந்திருக்கோம். இதுவே ஓகேவா? ஸோ இதே நம்ம திரும்ப அதே அவங்க கிட்ட பேசும்போது அவங்க வந்து நம்ம கூட அந்த சமயத்துல இருக்க மாட்டாங்க. பூச்சி வாங்குறா. ஸோ நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்வேன்னு ஒரு படம் டைலாக் இருக்கு. இந்த இது ஒரு நல்ல டைலாக். உன்னை பத்தி தெரிஞ்சுக்கினா நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்வேன் அப்படின்னு ஒரு படம் டைலாக், ஒரு ஃபேமஸான மூவி டைலாக். நண்பன் யார் என்று சொல், உன்னை பத்தி நான் சொல்கிறேன், நீ யார் என்று நான் சொல்கிறேன். நீ யார் என்று நான், அதான் நான் தப்பா சொல்றேன். நான் கரெக்டா தான் சொன்னேன். வேணா ரிவைண்ட் பண்ணி பாரு போயிட்டு. சரி, ரொம்ப சிம்பிள். அதுதான். ஸோ உங்க பேசிக்கா நீங்க சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வைஸ்லி, சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ட்ரீட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வைஸ்லி. அவ்வளவுதான். எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. இதுக்கு இன்னொன்னு கூட கொடுக்கலாம், ப்ரையாரிட்டைஸ் சம்மன் ஓவர்னா. மேபி அவங்களுக்கு வந்து நீங்க வந்து வெறும் உங்ககிட்ட வெறும் சொல்றதுக்கு மட்டும் தான் இருந்திருக்கீங்க. அதனால வந்து அவங்க உங்களை வந்து நல்ல பாயிண்ட் வருதானா சொல்ல முடியாடா? சொல்லு பரவாயில்ல. எப்படி சொல்ல, மேபி அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருக்க நீட்ஸ் முடிஞ்சிருக்கும். ஓகே, இவங்ககிட்ட சொல்லியாச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அது கூட இருக்கலாம். எனக்கு சொல்ல வரலடா. பேசிக்கா சொல்ல போனா எனக்கு இந்த இதுக்கு நல்ல ஒரு மைண்ட்ல நிக்குது. அவரை பத்தியே பேசுற மாதிரி அவருக்கு தோணுதா? கொஞ்சம் தொண்டை அடிக்குது. ஸோ ரொம்ப சிம்பிள். அதான் ட்ரீட் எவ்ரிஒன் ஃபேர்லி அண்ட் ஈக்குவலி. உங்களுக்காக ஒருத்தவங்க இருந்திருக்காங்கன்னா அவங்களுக்காக இருக்கணும்னு நினைக்கிறது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான். பட் ஆனால் அவங்களுக்காக இருக்கிறது வந்து பேசிக்கா ஒரு ஹியூமன் திங்கு தான் சொல்லுவேன். பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது தான் எங்க கருத்து. எனக்காக அவன் நிறைய இடத்துல நின்றுருக்கான், அவனுக்காக நிறைய இடத்துல நான் நின்றுருக்கேன். ஸோ எந்த இடத்துலையும் வந்து எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது நான் போனது கிடையாது. அது என்னோட சாய்ஸ். அதே மாதிரி உங்களோட சாய்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்காக அவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தோணுது. அதை விட்டு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க, நான் புது ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன்,
நான் வந்து எனக்கு என்னடா என்ன நீ மொத்தம் தான் ஃப்ரெண்டா அந்த மாதிரி attitude எல்லாம் ரொம்ப நல்லது. போயிட்டு வாங்க.